எங்க அவசர அவசரமா கிளம்புறீங்க? மளிகை கடைக்குங்க. துணி சோப்பு, குளிக்கிற சோப்பு எதுவுமே இல்லையா? இவரும் 3 நாள் டைமே கிடைக்கல. ஒர்க் போயிட்டு இருந்தாரா, நம்மளாலேயே விளாக் எதுவும் போட முடியல. சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்மளால முடிஞ்சது எடுத்து போடலாம். வாங்க. மழை வேற வர மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, கிளைமேட் சரியில்லை. பர்ச்சேசிங் கிளம்பியாச்சுங்க. வாங்க அப்படியே போயிட்டு பஸ் ஸ்டாண்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இது என்ன வாங்குறாலும் வாங்கிட்டு வர வேண்டியதான். நான் இப்போ தான் போயிட்டு வந்து தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். இப்படியே இருக்கு மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு எங்க லேசா இது லேசாரா பரவாயில்லைங்க. கடவுள் இருக்காங்க குமாருங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டு வந்தோடனே மழை இப்போ ரொம்ப அதிகமாக பெய்யுது. இருங்க, நாங்கள் இதுக்கே ஒரு பிரத்யேக இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சுருக்கோம் வீடியோ எடுத்துக்கினேன். அதை ஆன் பண்ணிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த லைட்டை தான் ஆன் பண்ணி விட்டேன். இல்லைன்னா ரொம்ப இருட்டாக இருக்குங்க. அதாவது குழம்புக்கு பன்னும் இதை மட்டும் வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு போனோம். அங்கே போயிட்டு பார்த்தா ஒரு 500 550 ரூபாய்க்கு மேலே ஜாமான் வாங்கியாச்சு. ஏன்னா இது ஒரு செலவான்னு கேட்காதீங்க, நிறைய இப்போ வந்து லோனு அது இதுன்னு லைனாக வர்றதுனால உங்களுக்கு தாங்க தரேன், வாங்கிக்கோங்க. எனக்கு வேணா பண்ணி சாப்பிடுப்பா. ஒன்று சாப்பிட்டதே பறையாயிடுச்சு. இது முன்னாடி ஒரு 3 மாதம் முன்னாடி போட்டிருப்பாங்க நாங்கள் பர்ச்சேசிங் வீடியோ. அதுக்கப்புறம் இப்போ தான் போன மல்லிகை ஜாமான் வாங்கினது. மெயினாக அவனுக்கு பிஸ்கெட் தான் 50 தான் வாங்கியிருக்கோம். வேறு எதுவும் வாங்கல. க்ரீம் பிஸ்கெட் பிள்ளை சாப்பிடுவா. கடுகு சீரகம், அப்புறம் கடுகு சீரகம், மிளகு, பிஸ்கெட், அப்புறம் மீன் மெத்தலுக்காக போன குளிக்கிற சோப்பும் துணி சோப்பும். அப்புறம் எங்க வீட்டுல கொசு இல்லாம சுத்தமா இருக்கு. அதனால பிஸ்கெட்லாம் சாப்பிடக்கூடாது. நைட்ல சொத்தப்பல்ல ஏறணும். ஆமா, சிவாவுக்கு இப்பவே சொத்தப்பல்ல வந்துருச்சுங்க. இனிப்பு அதிகமா சாப்பிட்றான். ஆமா, பல் வலிக்குதா காட்டுறேன். சரிங்க. இங்க பாருங்க, காபி தூள். இனிமேலாம் பால் வாங்கி தர மாதிரி இல்லை என் ஹஸ்பண்ட். அதனால பால் வாங்கினா அது ஒரு இதாகுது. அதனால இனிமே வரட்டியே நான் குடிச்சுக்கிறேன், எனக்கு பால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். காலையில வரட்டி ஷாம்பும் ஒரு தரங்க வாங்கி வாங்கி போடுறோம். நம்ம நேரம் சரியில்லைன்னா எல்லாமே உடனே காலி ஆகுற மாதிரி இருக்கு. ஐயோ, ஒரு வருஷமா வர அப்புறம் காலி ஆகிற மாதிரி இருக்கான். துணி சோப்பு இங்க ஒரு சோப்பு வருங்க. காசு இல்லாதப்ப வராங்க டெம்போல. காசு இருக்கிறப்ப வரணும்னு நினைக்கிறேன், வரமாட்டேங்கிறாங்க. சிவா யூனிஃபார்ம் தான் இன்னும் துவைச்சு போடுறாங்க. இனிமேதான் போய் துவைச்சு. மழை வேற காயுமா என்னன்னு மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. நான் போயிட்டு வந்து அப்படியே உட்காந்துருங்க. இன்னும் குளிக்கல, ஒன்றும் பண்ணல. பொறுமையாக ஒரு 8 மணி. சின்ன பிள்ளையில எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? இது என்னவாமா பொட்டுக்கடையில் செய்வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்குள்ள ஏதோ வேணும்னு நாங்கள் பால்கோவாவுக்கு பதில் இதை வாங்கி கொடுத்தேன். எப்போது அடிக்கடி நம்ம இந்த மாதிரி பச்சைக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். வெளியில் எங்கேயாவது போகலாம் தாங்க பார்க்குற வீடியோ போடுறது எல்லாத்துக்குமே முடியல. ஆனால் இதில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாடு வாங்கி கூட மேய்ச்சிடலாம் மாட்டுக்கு, மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடும். இது முடியல, என்னால் சமாளிக்க முடியல. அது வீடியோ எடுக்க வேணாம்னு தான் நினச்சேன் இன்றைக்கி. சரி, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. எனக்கும் சூப்பர் மார்க்கெட் மற்றவங்க மாதிரி அங்கே போய் வாங்கினா வாங்கிக்கலான்னு ஆசை இருக்குங்க. ஆனால் அங்கே போக மாட்டேன். ஏன்னா அங்கே போனால் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா ஞாபகம் வரும். நம்ம வீட்டில் என்னென்ன இல்லை அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வரும். வரிசையாக இருக்கிறதெல்லாம் நம்ம மட்டும் எடுத்து போட்டு வந்துடுவோம். அது இல்லாமல் ஒரு டைம் தீபாவளி அப்போ தான் அந்த மால் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதை போய் பார்க்குறேன், ஒவ்வொன்றும் அதிக ரேட்டு. கடையை விட துணி சோப்பு 10 ரூபானா 12 ரூபா 18 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து ரேட்டை பார்த்து வச்சுட்டு வந்தேன். அதனால நான் அங்கே போகவே மாட்டேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எப்போவுமே. அதுக்கு பயந்துக்கிட்டே மல்லிகை கடையில் போயிட்டு எதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம், இதுவும் ஹோல்சேல் கடை தான், இருந்தாலுமே இதாகும். டிஃபன் வந்து கூட இந்த கேக்கை சாப்பிட்டா முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா போடுறது. அவ்வளோதாங்க. இதான் நம்ம வீட்டில் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணது. இதுக்கு மேலே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணும். இது எத்தனை மணி ரெடி பண்ணணும்னு தெரியல. நானுக்கு மேலே தான் போய்ட்டு குடிக்கணுங்க. எப்படி 10 ஆயிரம் படுக்கிறதுக்கு மேலாம் அரிக்குது சிமெண்ட்டு. நாளைக்கு என்ன ஒரு போகிறேன்னு தெரில. அப்புறம் கமெண்டில் பார்த்தீங்கன்னா குழாய் வந்து சும்மா கையை தான் பிடிச்சிட்ருக்கீங்க, ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல நீங்கள். அவன் கையை பிடிச்சா அவனே தலையிடுவான். டைம் ஆயிடுச்சுங்க. இல்லைன்னா நான் எப்போவுமே அவன் கையை பிடிச்சலாம் நான் எழுதவே மாட்டேன். அவனாவே தான் எழுதுவான். எந்த நோட்டாக இருந்தாலுமே நான் போட்டு காட்டுவேன், அதே போல் போடுவான். காலையில் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால தான் கையை பிடி. எல்லாருமே கையை பிடிச்சி எழுதாதீங்க. அது அவசரத்துக்காக எழுதுனாங்க. ஏன்னா அவங்க மிஸ்ஸு பேசுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதால் அவன் சொல்லுவான், நானே போட்டுக்கிறோமா, நானே தொட்டா பிடிக்காது, அவன் நோட்டை எடுத்தா பிடிக்காது, அவனை கையை பிடிச்சி எழுதக்கூடாது, அவனே எல்லாம் போட்டுக்கிறான். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான். மற்றபடி டெய்லியும்லாம்
நான் அப்படி எழுதி கொடுக்கவே மாட்டேன். அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதை பண்ணால் இதை பண்ணுன்னு சொல்கிறானோ. அப்புறம் ஒரு சிலர்லாம் வந்து அசால்ட்டாக வீடியோ போட்டால் நல்லா லட்சக்கணக்காக போகுது. எவ்வளோ கேவலமாக போட்டாலும் நம்ம கொஞ்சம் நார்மலாக போட்டாலும் நமக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேது. அது என்ன காரணம்னே தெரியலைங்க. அது ஒரு பக்கம் ஒரு மன உளைச்சலாக இருக்கிறது. எல்லாமே முயற்சி தான். அவங்களும் வீட்டு உள்ள தான் உட்காந்துருக்காங்க, பெட்ரூமில் உட்காந்துருக்காங்க, ஹாலில் உட்காந்துருக்காங்க. வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கானா அவங்களுக்கு. நம்மளும் திரும்ப அந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிட்டு வரணும். எப்படியும் இந்த வீடியோ போடுறேன். இப்போ ஒர்க் இருக்குங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நைட்டே போட்டுருவாங்க. ரொம்ப லாங்கா போறதுனால சரியா வீடியோ லோக்கல்ல போனாச்சுங்களா, மதியம் வீட்டில் வந்து அப்புறம் ஒரு வீடியோ போட்டுருவேன். நாங்களும் வீடியோ எடுத்து போட்டுருவோம். உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. இப்போ வந்து லோக்கல்ல வேலை கிடையாது. கொஞ்சம் லாங்கா போறதுனால வீட்டுக்கு வர்றதே கிடையாது. ஃபோனும் இருக்கும், ரெகுலராக இருக்கும். திடீர்னு ஒரு 10 நாளுக்கு அது 20 நாளைக்கு இருக்காது. அந்த டைமில் ஃபுல்லாக வீடியோ போடுறதுல இறங்குறது. இதில் நம்ம அப்படியே தேர்த்தி மாற்றி போட்டுட்டு இருக்குதுங்க. வேலைக்கு வீடியோன்னு மாற்றி போகுது. அது என்ன நடக்க போகுது எதுவும் கடவுள்கிட்ட வழி தான். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.